தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். நான் இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோள ஃபீல்டில் இருக்கேன். மக்காச்சோள ஃபீல்டில் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அதாவது மக்காச்சோளம் இந்த ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஃபார்மர் நான் தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், என்ன மாதிரி இந்த படைப்புழுவுக்கு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மேலாண்மை வழியில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா உயிரியல் மெத்தேட்லையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே டைமில் கெமிக்கல் மெத்தேட்லையும் கொடுத்துருக்காரு. இந்த கெமிக்கல் மெத்தேடில் FAW, அதாவது ஃபால் ஆர்மிமம், படைப்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த புழு எல்லாமே கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெமிக்கல் மெத்தேட்லையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய உயிரியல் மெத்தேட்லையும் கொடுத்துருக்காரு. உயிரியல் மெத்தேடில் பார்த்திங்கன்னா நமக்கு பெவேரியா பேசினா அப்படிங்கிற ஒரு மருந்தும் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி கெமிக்கல் முறையில் போகும்போது குளோரோடெட்ராப்ரோனில்ங்கும் போது இந்த படைப்புழுவானது ஒரு 2லேருந்து ஒரு 3 மருந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. இப்போ முழுக்க இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஃபீல்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு நல்ல கருது, நல்ல ஊக்கம் கிடச்சிருக்கு. நான் பிடிக்கக்கூடிய இந்த கருது. அதேமாதிரி தண்டு ஊக்கமும் நல்லா கிடச்சிருக்கு. தண்டு ஊக்கமும் நல்லா கிடைக்கும் போது உங்களுக்கு மெயினாக இதோட ஈல்டு நல்லா கிடைக்கிது. இப்போ அந்த புழுவுக்கு நல்ல மருந்து கொடுத்துருக்கோம். அதே டைமில் உயிரியல் மெத்தேடில் இதில் வரக்கூடிய பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சிக்கு பார்த்திங்கன்னா பாஸ்பரஸை கரைக்கக்கூடிய பாஸ்போர்ட் சாலிபிளைசிங் பாக்டீரியா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கருது வர டைமில் உங்களுக்கு பொட்டாஸ் ரொம்ப தேவைப்படும். இப்போ பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா யூஸ் பண்ணியிருக்காரு. கூட கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கக்கூடிய உரங்களும் பார்த்திங்கன்னா ட்ரிப் வழியாக கொடுத்துருக்காரு. இந்த ஈல்டு பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது எல்லா இதுவுமே இன்ஃப்ளாரசன்ஸ் மேலே பார்ப்பீங்க. இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இப்போ இன்ஃப்ளாரசன்ஸ் இது காமிங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த பூ இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு 100% ஈல்டு நல்லாவே கிடைக்கும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த உயிரியல் மெத்தேடில் இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு 4 கிலோவும், இது உங்களுக்கு ட்ரிப்லையும் கொடுக்கலாம், லிக்விடாகவும் இருக்குது, ப்ளஸ் கிரானியூல் டைப்லையும் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வேம்னு சொல்லக்கூடிய வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்ரோரைஸாவும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைகளுக்கு என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.